அவனான போய் கறி கஞ்சானு போய் அப்படி இன்னும் ஆடி இன்னும் சிறன் லோலை அவனை போய் லோலை அது போய் அத பார்த்த எப்படி இருக்குதா காட்டுல சுத்தின காட்டு பண்ணி மாரி இருக்குது. ஏய் கருப்பா இருந்தா கூட கலையா அழகா இருக்க மூக்கு முகமும் முக லட்சமா இருக்கிற அது போதும்டா. விநாயகனே ஆடை முகத்தோனி வந்து பச்சையம்மா தானே பச்சையம்மாவுக்கு திருவே செய்து இவ்வளோ மக்கள் வந்து எதிர்பார்த்து சொன்னிக்கிறாங்க. நம்ம ஆலமரத்தை பற்றி கூட சொன்னாங்க. இது போல் ஆலமரம் சாஞ்சிடுச்சு இதெல்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வந்துருக்கிறோம்ல இனிமேல் போக போக எங்களுக்கும் கொஞ்சம் பழக்கமாயிடும். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஆடி மாதம் வந்துச்சு. ஆமாம் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நீங்கள் வந்து சிலையை சதுர்த்தி பற்றி ஏன் எடுக்கிறீங்க சொல்கிறேன். ஒரு சிலையை எடுத்து வைக்கணும்னாவே எப்படி பார்த்தாலும் 15,000 20,000 ஆகுது இருக்கலாம். இந்த 20,000 கொடுத்து நீங்கள் போய் செலவு பண்ணி சிலையை எடுத்துன்னு வச்சுட்டு அதுக்கு படினால வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா ஆனா நீங்க ஒரே ஒரு எதுக்கு சிரிக்கிறா என்னவா என்ன சொல்ல ஒரே ஒரு மிஸ்டு கால் மட்டும் கொடுங்க நாங்க சிலை எடுத்துன்னு வச்சிருக்கோம். இது வந்து 3 நாள் படையில போட்டு இது வந்து திரும்ப தண்ணியில போய் கறிக்க முடியாது. அப்படியே கூடவே 4-5 ஓலை மட்டும் எடுத்துன்னு வந்துருங்க. பண்ணி தீக்கிற மாதிரி தீச்சு எல்லாருக்கும் பண்டிகை கொடுத்துருவோம். நாடகத்துக்கு 4 வரக்கூடாது சல்லாம் நேரம் முடிச்சு அப்படியே கறி கொண்டான். ஆடி மாதத்திலே ஏன்டி அப்பா 3ஆம் வாரம் பச்சம்மா என்று சொல்லக்கூடிய தாயானவளுக்காக தேர் திருவிழா உலாவைக்கு வந்து தாயானவன் உலகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். தாயை இருக்கிற கூப்பி வணங்கினால் மலை போல் ஆபத்து வந்தாலும் பணியை போய மதிசையும் பச்சை என்று பச்சைமா என்று சொல்லக்கூடிய தாயானவளுக்காக கண்விழிக்கின்றார்கள். பிடிக்கக்கூடிய தலைமையிலே மந்திரப்போல் வேட வேஷம் உடுக்க திறந்து மட்டும் போதாது வெளியே அமர்ந்து விழித்திருந்து பார்க்கின்றார். இன்னும் சிவைக்கு என்ன விளக்கமான தெரிய வேண்டும் அல்லவா? உன் சேவல் என்று சொல்லப்படி காவலரை பற்றி எப்படி இருக்க வேண்டும்? சர்வ ஜாக்கிரதையோட பணிபுரிய வேண்டுமா? அஜாக்கிரதை வட்டி மெய்யான உண்மையான காவல் புரிந்தியானா என்னோட விளக்கத்தை மெல்ல மெல்ல சொல்லவே நீ அனைவருக்கும் சொல்ல வேண்டும். ஏன் நீயே சொல்லணும்னா அப்படின்னா மந்திரப்பல் யார் இல்லையா இதற்காக வந்திருக்க சொல்லிடுவாரு.
அடி என்னது ரத்தம்மா நான் போன சேவகாம நான் மயிலர்க்கு வந்த நாள் வெள்ளிக்கிழமை என்ன நான் புதன்கிழமை 7 மணி வந்தேன் நைட்டு வயசுக்கு எனக்கு திருமணமானது வெள்ளிக்கிழமை என்ன எனக்கு திருமணம் வந்து வேலைக்கிழமை எனக்கு முதல்ல ஒரு வெள்ளிக்கிழமை முதல்ல மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கேட்டேனாப்பா 4 பேர் வருவாங்க போவாங்க பார்ப்பாங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை லீவ் டைம் வச்சுட்டேன் எனக்கு குழந்தை பிறந்த வெள்ளிக்கிழமை என்ன எனக்கு குழந்தை மட்டும் சனிக்கிழமை 8 மணிக்கு வந்தேன் அப்படியா ராவு காலத்துல வந்துட்டான் வெள்ளிக்கிழமை பிரதி கொள்ளைக்கடி சுபத்ராயை நினைப்பார் நான் எட்டி பார்த்த வீடு அப்படியே குடிச்சவருடா 8 பேர் வீடு அப்படியே குடிச்சவரா ஆமா நான் மெட்டிங்காரன் பாரு மெட்டிங்காரனே அவன் கூட்ட பாரு மாமூட்ட பாரு மாமனார் வீட்ட பாருமா 2 எடுக்கட்டே சரி அது கும்மி முடிஞ்சுட்டா அப்படின்னா சந்தோஷம் என் வீட்ட பக்கம் நானு கோடி கணக்கில் போட்டு கட்டுக்கிறேன் எவ்வளவு போட்டு கட்டிக்கிறேன் கோடி ஒரு 5 கோடி அடகால் நோண்டிக்கிறேன் ஒரு 10 கோடி சரி ஒரு 30 கோடி ஹோல்டிங் ஒரு 70 கோடி 70 கோடிங்க ஒயரிங் 100 கோடிடா 100 கோடி டைல்ஸ் எவ்வளவு கோடில போடுற எத்தனை கோடி தான் போட்டுக்கிறியா 300 ரூபாய் ஓலை 200 ரூபாய் கும்பல் குடிச்சுக்கிறேன் இவ்வளவு பெரிய பேசுறடா நீ அப்படியே அந்த ஓத்துட்ட ஊட்டி வதி வச்சுன்னு ஸ்டைல பேசுற மாதிரி ஆனா என் அண்ணன் யாருன்னு தெரியுமா யாரேமா வாயே சொல்மே பத்துரியே மாயாரே தங்கே என்னுடைய அண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய அண்ணன் மூச்சாடர் பலராம சக்கரவர்த்தி நானும் வயதிற்கு வந்து விட்டேன் வயதிற்கு வந்த நாள் பிறகு ஒரு சக்கரவர்த்திக்கு நான் தர வேண்டும் என்று துரியோதன சக்கரவர்த்திக்கு தருவீர் என்று ஒப்பு தாவலை பரிதாவலை மாற்றி விட்டார் இதை சிந்தனையில் ஆலோசனை செய்து பார்த்தார் என்னுடைய அண்ணன் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி தங்கியானவளும் சுபதிரையானவளும் அர்ஜுனக்கண்டை பிடிக்கப்பட்டவள் அர்ஜுனனை தான் மணக்க வேண்டும் என்று இருவோடு நான் கூட்டி ஓடி வந்து அண்ணா எனக்கும் என்னையோ முறை மாதம்
கோயில் கட்டி ஒரே மாதம் என்ற 3 மாதத்திற்கு ஒரு பெண்ணிடத்தில் இருப்பார். அந்த மாதம் கழிந்த பிறகு மற்றொரு பெண்ணிடம் சென்று விடுவார். அப்படியா? ஆனா என் கணவர் என்னுடைய வீடத்தை வரக்கூடிய நாளானது எப்போது சிக்கமாக கணவரே இந்த நாளிலே 5 நிமிடமாக லேட் ஆயிடுச்சு கணக்கு வரதுக்கு. கத்தி கதனால திரை போடணும். கத்தி கதனால இந்த திரை திறக்க கூடாது. அப்படி இருந்தாதான் அசிங்கமா சாம போடாதா அடுத்த மாதம் வரப்ப அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வருவாரு. ஆமா, அதனாலே நீ எது கேட்டாலும் நீ காட்டக்கூடாது முதல்ல. அதனாலே கணவரை காண வேண்டும். போகலாமா? சரிம்மா. தினமாக சுபத்திரை வந்த பிறகு அவனை பார்க்க வேண்டும் என்று அர்ஜுன மகாராஜன் சமநாடு வருவதற்காக